குடல்ல இருக்கிறதுனால தான் இப்ப அவங்களுக்கு லூஸ் மோஷன் அப்பப்ப ஆகுது. சாப்பிடும்போது ஃபுட்டு கொஞ்சம் தண்ணி ஹெவியா போச்சாலோ, ஃபுட்டோட சேர்த்து தண்ணி குடிக்கிறதுனாலயோ தான் அவங்களுக்கு அது மாரி ஆகுதுன்னு சொல்றாங்க. இந்த முறை வந்து அவங்களுக்கு ஒரு 2 நாளா ப்ளீட் ஆச்சு. அந்த ப்ளீடிங் மட்டும் சொன்னோம் அவங்ககிட்ட. இல்ல வழவழன்னு ஆயிடுது அவ்வளோதான். அவங்களுக்கு எதுவும் இல்ல. டயர்டா இருக்காங்க அவ்வளோதான். நீங்க சொன்ன மாரி மாப்பழ வாழை மட்டும் குடுக்கல. மிச்சபடி எல்லாமே குடுக்குறோம். உணர்ச்சில எங்களுக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளா இருக்கு. என் பேர் அமுதா. அம்மாவோட பேரு கிளியம்மாள். இப்ப அம்மாக்கு 65 வயசு. அம்மாக்காக மெடிசன் வாங்க வந்தோம். இப்போ 45 நாள் மெடிசனு 2 டைம்ஸ் இப்போ 2 டியூ முடிஞ்சிருச்சு. இப்போ 3வது டியூ வாங்க வந்திருக்கோம். அம்மாக்கு இப்போ எதுவும் இப்போ எந்த எந்த ப்ராப்ளமும் இல்ல அவங்களுக்கு. எந்த ப்ராப்ளமும் இல்லாம போயின்ட்டுருக்கு. மெடிசனும் கன்டின்யூ பண்ணினே இருக்காங்க. ஃபுட் எல்லாமே கொஞ்சம் சாப்பிடுறாங்க. கொஞ்சம் ஒரு நாள் சாப்பிட முடியாம ஆகுது. டாக்டருங்க எமர்ஜென்சிக்கு கால் பண்ணி கேட்போம். டோல் ஃப்ரீ நம்பர்ல. அவங்களும் எங்களுக்கு அப்பப்போ வீக்லி ஒன்ஸ் அவங்களும் எங்களுக்கு செக்கப்க்கு ஃபோன் பண்ணுவாங்க. நாங்களும் எங்களுக்கு டவுட்னா நாங்க கால் பண்ணும்போது எங்களுக்கு அவைலபிளா பதில் சொல்றாங்க. எமர்ஜென்சிக்கு எங்களுக்கும் பயமா இருக்கும்போது ஃபோன் பண்ணுவோம். அவங்களும் நல்ல பக்குவமா எங்களுக்கு பதில் சொல்றாங்க. உணர்ச்சில எங்களுக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளா இருக்கு. 3 இட்லி சாப்பிட்டுருந்தவங்க நாங்க அத ஒரு 6 முறையோ 5 முறையோ குடுக்குறோம் அவ்வளோதான். இந்த முறை வந்து அவங்களுக்கு ஒரு 2 நாளா ப்ளீட் ஆச்சு. அந்த ப்ளீடிங் மட்டும் சொன்னோம் அவங்ககிட்ட. ப்ளீட் ஆனத சொன்னதுக்கு இன்னைக்கு இல்ல. இப்ப வெள்ளிக்கிழமைலேருந்து ஒரு 3 நாள் ஆச்சு. உடனே நாங்க கால் பண்ணோம். உடனே கால் பண்ணி கேட்டதுக்கு, அங்க லேடி டாக்டர் கால் பண்ணி பேசும்போது அவங்க சொன்னாங்க, "அது ஒண்ணும் இல்ல. கழிவு தான். அந்த கழிவுலாம் லீக்கேஜ் ஆகுது. வேற ஒண்ணும் இல்ல. அதனாலலாம் ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கு நல்லா கரெக்ட்டா சாப்பிடுறாங்களா 3 வேளையும் அவ்வளோதான். சாப்பிட்டுட்டு மெடிசன் எடுக்க சொல்லுங்க. அப்படியே இல்லைன்னா நம்ம கிளினிக் வந்து பார்க்க சொல்லுங்கன்னு" சொன்னாங்க. இங்க வந்து பார்க்கறதுக்கு சொன்னாங்க. இல்ல வழவழன்னு ஆயிடுது அவ்வளோதான். அவங்களுக்கு எதுவும் இல்ல. டயர்டா இருக்காங்க அவ்வளோதான். படுக்க மாட்டாங்க ரொம்ப. இப்ப படுத்துனே இருந்தாங்க 3 நாளா. சத்து மாவு எல்லாம் தானியமா போட்டு அரைச்சு வச்சிருக்கோம். அந்த கஞ்சி பவுடர் குடுக்குறோம். அதான் சாப்பிடுவாங்க. எப்பவும் நம்ம சாப்பிடுற ஃபுட்டு தான். அதான் கீரை, காய், பழங்க. நீங்க சொன்ன மாரி மாப்பழ வாழை மட்டும் குடுக்கல. மிச்சபடி எல்லாமே குடுக்குறோம். அவங்க வேலை கரெக்ட்டா இருக்கு இதுல. கரெக்ட்டா மோஷன் போறதுலருந்து சாப்பிடுறதுலருந்து அவங்க எல்லாமே அவங்க தான் பண்ணிக்கிறாங்க. நாங்க எதுவுமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது கிடையாது. அவங்களே தான் எல்லாமே பண்ணிக்கிறாங்க. 2 சிரப் எழுதி குடுத்துருக்காங்க உங்களுக்கு. குடல்ல இருக்கிறதுனால தான் இப்ப அவங்களுக்கு லூஸ் மோஷன் அப்பப்ப ஆகுது. சாப்பிடும்போது ஃபுட்டு கொஞ்சம் தண்ணி ஹெவியா போச்சாலோ, ஃபுட்டோட சேர்த்து தண்ணி குடிக்கிறதுனாலயோ தான் அவங்களுக்கு அது மாரி ஆகுதுன்னு சொல்றாங்க. தேங்க்யூப்பா.